ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் சிம்மம் ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் மாதம் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, அது அதிர்ஷ்ட சம்பவங்களா ஆபத்து சம்பவங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல உங்க ராசிக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துல இருக்கும். இந்த டிசம்பர் மாதமும் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல 2026 ஆண்டு பிறக்க இருக்கக்கூடிய 2026 ஆண்டுக்கு முன்னாடி 2025 ஆண்டுல கடைசி என இதுவரை நீங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் கிரகங்களால உங்களுக்கு நடக்க போகுது. அதற்கான எல்லா சாத்தியக்கூறுமே அமைந்திருக்கு. அதனாலதான் உங்க ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும், அதுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்ல வர. ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் நாம விதின்னு நினைக்கிறோம். ஆனா விதியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்தா சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தா பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில இப்ப கிரகங்கள் கடைசியாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் விளக்கமா இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் கடைசி டிசம்பர் மாத கடைசியாக பலன்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகியல் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்களை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் அமைந்திருக்கு. மெயினா சமநிலையும் பொறுமையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கடைசியாக உங்களுக்கு ஆண்டு அமைய இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாத உண்மையாகும். காதலர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு உறவுகள்ல சில பதட்டம் உருவாகலாம். ஆனா பெற்றோர் மற்றும் நண்பர்கள் வழங்கக்கூடிய ஆதரவு உங்களுடைய லைஃப்ல ஒரு மன அமைதியையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில உங்களை கம்மி பண்ணி வலிமையையும் உங்களுக்கு தரும். நிதி விஷயங்கள்ல நீங்க எதிர்பாராத செலவுகள் எச்சரிக்கையும் திட்டமிடலையும் தேவைப்படுத்தும் என்பது எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு. தொழில கூட முன்னேற்றம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சிலருக்கு மந்தமாகவே இருக்கும். தனியார் மற்றும் அரசு பணியில இருக்கக்கூடிய உங்களுக்கு நிலைத்த முன்னேற்றத்தை காண்பீங்க. ஆன்மீக ஆலோசகர்களாக இருக்கிறவங்க உற்சாக குறைவால் மனம் தளரலாம். வாழ்க்கை வழிகாட்டிகள் அதாவது லைஃப் கோச்சஸ் மற்றும் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் உங்க துறையில சிறந்த பாராட்டு பெறவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல பணி சுமையை கவனமாக கையாள வேண்டும் உங்க ராசிக்காரங்க. வணிக நடவடிக்கைகள்லாம் சிறப்பாக செழிக்க நீங்க நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். வளர்ச்சி, லாபம் மற்றும் சிறந்த தொடர்புகள் கிடைக்கலாம். உங்க ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்துல கட்டுப்பாடு அவசியம். அதிக உழைப்பு மற்றும் மன அழுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும். கல்வியில அக்கறையோடு நேர்மையோடு இருக்கிறவங்க வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. குறிப்பாக செயல்முறை பயன்பாடுகள் மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள், பட்டப்படிப்பு மற்றும் மேற்படிப்புல இருக்கிறவங்க நன்றாக முன்னேறவும் வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதி திட்டமிடல்ல விவேகத்தோடு இருந்து தொழில் மற்றும் கல்வி மேம்பாட்டில் நேரத்தை ஒதுக்கினால் இந்த ஆண்டு கடைசியாக தனி முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்து புதிய ஆண்டுல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை உங்களுக்கு மாறும். ஸோ புதிய ஆண்டு உங்களுக்கு சூப்பரா மாறுவதற்கு நான் சொன்னதுக்கேற்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதிரி கவனமாக இருந்தால் நீ சொன்னதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மெயினா உங்க காதல் மற்றும் வாழ்க்கையில தான் நிறைய பதட்டம் உருவாகும் மாதிரி இருக்கு. ஸோ அதுலலாம் எப்படி கவனமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நிதி நிலைமையில எப்படி பிளான் பண்ணும், வேலை தொழில எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சூட்சமமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க.
ஃபர்ஸ்ட் காதல் திருமண பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் காதலர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு மனதளவில் இடைவெளி அல்லது புரிதல் பிழைகள் தோன்றக்கூடும். மெயினா ஈகோ மோதல்கள் அமைதியை குறைக்கலாம். அதனால அமைதியான சிறந்த உரையாடல் உங்க உறவுல ரொம்ப தேவை. அதுதான் உங்க உறவை சரி பண்ணும். பெற்றோர் மூத்தார் மற்றும் நண்பர்களோடு உறவுகள் உறுதியாகவும் ஊக்கமளிக்கமாகவும் இருக்கும். மெயினா அன்பு வழிகாட்டுதல் உங்களுக்கு மன அமைதியையும் உறுதியும் தரும். குடும்பத்துல கூட அன்பு நண்பர்களுடைய பாசமும் உணர்ச்சி வலிமையை வழங்கும். அதனால காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப உணர்ச்சி வசத்தை இது பண்ணணும். அதே சமயம் உங்களுடைய இடைவெளி குறைய புரிதல் பிழைகள் இல்லாம இருக்க ஈகோ மோதல்களை தவிர்க்கணும். அதுதான் ரொம்ப உறவுல முக்கியம் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதி நிலைமை ஃபைனான்சியலா எப்படி இருக்கும் அப்படின்னா, நிதி நிலைமையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். திட்டமிடாத செலவுகள் மற்றும் நிலுவை கட்டணங்கள் அமைதியை உங்களுக்கு குலைக்கலாம். அதனால தேவையற்ற செலவுகளை இந்த ஆண்டு கடைசியா தவிர்த்து பெரிய முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கையோடு இருங்க. இது நீண்ட கால நிதி இலக்குகளை அடைய உதவும். ஸோ இப்போ நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாதான் புதிய ஆண்டு பிறக்கும் போது நிதி நிலைமையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் வேலையில இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உத்தியோகத்துல தற்காலிகமாக அங்கீகாரம் இல்லாமை மற்றும் குழு சவால்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு திரும்ப கண்டினியூ ஆக போகுது. ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. கவனம் மற்றும் பொறுமையோடு வேலையில இருந்தா தொடர்பு பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாம முன்னேற்றமும் காண முடியும். தனியார் மற்றும் அரசு துறையில் உள்ள பணியாளர்கள், சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் நிலைத்த முன்னேற்றமானது காண்பீங்க. ஆன்மீக ஆலோசகர்கள் உங்க பணியில குழப்பத்தையும் உற்சாக குறைவையும் சந்திக்கலாம். வாழ்க்கை வழிகாட்டிகள் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையும் பாராட்டியும் பெறவும் வாய்ப்பு இருக்கு. ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் உங்க துல்லியமான பணிக்காக பாராட்டும் அங்கீகாரமும் பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டர்களுக்கு பணி சுமையால் தவறுகள் நிகழ வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமை, குழு ஒருமைப்பாடு மற்றும் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சி மூலம் சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வேலையில நிலைப்புத்தன்மையும் மிதமான வெற்றியும் பெற முடியும். அதனால அதுக்காக இப்படி செயல்படணும் என்பது வேலையில இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் செய்யக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஆண்டுடைய கடைசி டிசம்பர்ல வணிக வளர்ச்சி நிலையான முன்னேற்றத்தோடு சாதகமாக இருக்க போது என்பது குறிப்பிடப்படுது. புதிய வாடிக்கையாளர்களை பெறுதல் மற்றும் புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குதல் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அளிக்கும். அதை பயன்படுத்தி முன்னேறுங்க. மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை யுக்திகள் நீங்க எது பண்ணாலும் வெற்றியாகும். தொழிலதிபர்கள் உங்க கடின உழைப்பு மற்றும் புதுமையான முயற்சியின் மூலம் நற்பெயரை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம போட்டி நிலைகள் இருந்தாலும் பொறுமையோடு உறுதியோடு வெற்றி பெற முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நிதி அடிப்படையில லாபம் மெல்ல கிடைத்தாலும் அது பாதுகாப்பையும் திருப்தியையும் தரும். அப்புறம் இந்த டிசம்பர்ல கடைசியா புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் ஏற்கனவே உள்ள திட்டங்களை விரிவாக்குவதற்கும் ஏற்றதாக இருக்கு. அதை தாராளமா பண்ணலாம். இது வணிக வளர்ச்சி மற்றும் நற்பெயர் பெறுவதற்கான சிறந்த டைம் ஆகும். அதனால இப்ப அதற்கான முயற்சியை தாராளமா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஆரோக்கிய பொறுத்த வரைக்கும் அதிக உழைப்பு, சோர்வு அல்லது ஒழுங்கற்ற தூக்கின்மை காரணமாக ஆரோக்கியம் உங்களுக்கு மாறுபடக்கூடும். மன அழுத்தம், செரிமானம் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கலாம். அதிக பணி சுமையை தவிர்த்து ஓய்வு பெற நேரத்தை கண்டிப்பா இந்த டிசம்பர்ல ஒதுக்குங்க. சீரான உணவு, உடற்பயிற்சி, தியானம் ஆகியவை சோர்வை தடுக்க உதவும். சிறிய அறிகுறிகளையும் கவனமாக ஆரோக்கியத்துக்காக கண்காணிக்கணும் என்பது உங்க ராசிக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற கூடுதல் முயற்சியும் உறுதியும் இந்த டைம் அவசியம். பள்ளி மாணவர்கள் கல்வியில நன்றாக முன்னேறி தன்னம்பிக்கை பெற வாய்ப்பு இருக்கு. பட்ட படிப்பாளர்கள் தேர்வுகள்ல சிறந்து விளங்குவீங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்வீங்க. மேற்படிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் சிறந்த முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க.
இந்த டிசம்பர்ல உங்களுக்கு கடைசியா படிப்பு பழக்கத்தை வளர்க்கவோ, சிந்தனையில படைப்பாற்றலை வளர்க்கவோ, அனைத்து துறைகளில் வெற்றி அடையவோ ஒரு சிறந்த டைமாக இருக்கு. இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்குங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ அது இருந்தாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது உறுதி. ஸோ இந்த மாதிரி தான் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.